So guys, welcome back to our channel. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம சேனலுக்கு யாராவது நியூ வந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாருங்க. 250 ரிவ்யூ வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ரிவ்யூ வீடியோஸ்லயும் ரைடு வீடியோஸ்லயும் எல்லாத்துலயுமே சொல்லிட்டே இருந்திருப்போம் நார்மலா போடுற வீடியோஸ்ல. ஸோ 250 எடுத்துட்டு வந்தாச்சு ரிவ்யூ கொடுக்கறதுக்கு. ஓனர் கிட்ட இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காமன் விஷயம் 250ல் ஃபேஸ் பண்ணது என்ன ஏதுன்றதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதோட ஓனர் கிட்டையும் அவன் என்ன ஃபேஸ் பண்ணுறான் அப்படின்றத இது பண்ணிடுவோம். மச்சான் வண்டி எவ்வளோ ஓடிது? இது வண்டி நான் க்ளோஸ் டு 10,000 ஓடி இருக்கு. 10,000 ஓடி இருக்கு. 9,500 சம்திங் ஓடி இருக்கு. ஸோ இப்போ அடுத்து வந்து ட்ரிப்புக்கு பெரிய ட்ரிப் ஒன்றுத்துக்கு இந்த வண்டியும் தயாராகிட்டு இருக்கு. அதனால தான் இதோட ரிவ்யூவும் போட்டு அப்புறம் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னைக்கு இந்த ரிவ்யூக்கு வந்தாச்சு. ஸோ ஓகே கைஸ், வாங்க இந்த வண்டி பற்றி என்ன ஏதுன்னு அப்படியே தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், ஓனரை கூப்பிட்டுலாம். அவன் வந்து ரொம்ப ஓவரா பண்றான். வாடானா வீடு வரமாட்டேன் கேட்டால் புது பொண்ணு மாதிரி வேகப்பட்டு நின்றுக்கிறான். ரிவ்யூல எடுத்ததே இல்லையா அவரு? ஓகே சொல்லுங்க, இந்த வண்டி எதனால 250 வாங்குனீங்க? இதுக்கு முன்னாடி எந்தெந்த வண்டிலாம் பார்த்தீங்க? அதுக்கப்புறம் எதனால இந்த கலரு, இந்த வண்டி மிரர் எங்க போச்சு, இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுங்க. வண்டி பிரைஸ் சொல்லு. வண்டி பிரைஸ் வந்து 2,70,000 வந்து எடுத்தேன் டிசம்பர் 9, 2024. கரெக்டா 1 இயர் ஆகும். ஓகே, எவ்வளவு ஓட்டி இருக்க? கரெக்டா 10,000 ஓடி இருக்கு. கரெக்டா 10,000 ஓடி. 1000 கம்மியா தான் ஓடி இருக்கு. அவங்க சும்மா சொன்னோம் 10,000 கிலோமீட்டர் ஓனர்ஷிப் எடுக்கலானே, டக்குன்னு 10,000 தான். ஓகே, கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒரே ஆளா தான் ஓட்டி இருக்கான். இந்த வண்டியை பத்தி தெரிஞ்சுதான் கண்டிப்பா இருக்கும். பிளஸ் நிறைய ஹைவேஸ் அத எடுத்துறோம். லாஸ்ட் ட்ரிப்லாம் வந்து நம்ம vlog பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்ல. நம்ம சேனல் போய் செக் பண்ணி பாருங்க. கொல்லி vlog, ஏற்காடு vlog எல்லாத்துலயுமே வண்டி வந்து வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இப்போ ஒரு பெரிய ட்ரிப்புக்கும் வந்துட்டு ரெடி ஆகிட்டே இருக்கு. அதை நான் வந்து சீக்கிரமே அப்டேட் பண்றேன். ஸோ ஓகே, எதனால 250? இதுக்கு முன்னாடி என்ன வண்டி பார்த்துட்டு இருந்தேன்? முன்னாடி 390 டியூக் தான் பார்த்துருந்தேன். இந்த ஜென்ல கையை வச்சு பேச மாட்டேன். அங்க சும்மா ஜோக் இந்த வண்டியிலே பாத்தியா? கையை கீழே இறக்கு. ஜென் 2ல 390 பார்த்தேன். ஜென் 2 கையை கீழே இறக்கு. அது கட் பண்றது. ஓகே, இதுக்கு முன்னாடி எந்த வண்டி பார்த்துட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி ஜென் 2ல 390 பார்த்தேன். அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆமா, செகண்ட் ஹேண்ட்ல தான் எடுக்கலாம்னு பார்த்தேன். பட் வீட்டில் ஒத்துக்கல. புது வண்டியே செகண்ட் ஹேண்ட்ல. ஏன்னா நம்மளோட BS6 390 டியூக் பாத்தீங்கன்னா வந்துட்டு அதே அரௌண்ட் 3 லட்சம் ரூபா, 2,80,000 அந்த மாதிரி வந்துருது. அதனால அதுக்கு புது வண்டியே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரைஸ் ரேஞ்சில் இது நீங்க எவ்வளவு கட்டீங்க? 2,70,000. அது EMI போட்டு அப்படி இப்படின்னு வந்துடும் வச்சுக்கோங்களேன். 3 lakhs வந்துருது. அதனால இந்த வண்டியை புதுசாவே எடுத்துக்கோ அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டாங்க. ஓகே, எத்தனை வாட்டி சர்வீஸ் பண்ணிருக்கு? எத்தனை சர்வீஸ் முடிஞ்சிருக்கு? 2 சர்வீஸ் முடிஞ்சிருக்கு. தேர்ட் சர்வீஸ் இப்போ பண்ணோம். ஒரு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு எவ்வளோ ஆச்சு? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கரெக்டாக 1,700. 1,700 தான் ஆயிருக்கு 250க்கு. செகண்ட் சர்வீஸ் 2,000. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணாங்க. இன்ஜின் ஆயில் அவ்வளவுதான். வேற செகண்ட் சர்வீஸ்ல எதுவும் பிரேக் பேட்ஸ் எதுவுமே மாத்தல. ஓகே, இதுல ஏதாவது ப்ராப்ளம்னு ஃபேஸ் பண்ற மாதிரி இருந்தா என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்க? ப்ராப்ளம்னா இல்ல, சேர் அடிக்குது ஃபுல்லா. அவ்வளவுதான், சேர் அடிக்குதா ஃபுல்லா? நீங்க பாத்தீங்கனாலே வந்து தெரியும். நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தனியாவே காமிக்கிறேன். ஃபுல்லாவே சேர் தான் அடிக்குது. பில்லியன் உட்காந்தா கால்ல அடிக்குது. மக்காடு கொடுத்துருக்காங்க தான், ஆனா அது வந்து சீட்ல அடிக்கும். பெரிய பிரயோஜனமே கிடையாது. சீட்லயே அடிக்குது. மைலேஜ் எவ்வளவு கிளைம் பண்றீங்க? 30-35. சிட்டிலயா? சிட்டிலேயே 30-35 கிளைம் பண்ணா. ஹைவே போறப்போ 38. கொல்லிலாம் நம்ம போறப்பயுமே வந்துட்டு 38-40 கிட்ட எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனா எனக்கு என்ன ஒரு அதிசயம்னா மச்சானுக்கு மட்டும்தான் ADV 390 ஹைவேல 39 மைலேஜ், 40 மைலேஜ் கொடுக்குது. காட்டுறது 40 காட்டும். நான் இன்னும் டேங்க் டு டேங்க் பண்ணி பார்த்தது இல்லை. நம்ம பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா சொல்லுங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கூட சொல்லுங்க கரெக்டான மைலேஜ் 250 வருது எவ்வளோ. ஆனா இந்த பவருக்கு வண்டி ஓகே தான். ஓகே, இது ஒரு ரூல்ஸ் அப்பார்ட் பட்ட கேள்விதான். எவ்வளவு ஹை ஸ்பீட் போயிருக்கீங்க இதுல நீங்க? 152. எத்தனை ஆகி? 60 இது. அது ஃபுல்லா இன்னும் போல. அதாவது 150 லாரி பண்ணல. அது போல போல. இன்னும் ஒரு மேபி ஒரு 160 எல்லாம் கிராஸ் பண்ணி நிறைய வீடியோ பார்த்துருப்போம். ஸ்டாக்ல இருக்க வண்டியே ஒரு 160-250 கம்பல்சரி. நீங்க கொஞ்சம் ஒரு புஷ் கொடுத்து ரொம்ப தூரம் போய் 153 போகுது. 153. நான் போய் 148-49 போச்சு.
போய் அதுக்கப்புறம் 60 கியர் மாதிரி. இன்னும் ப்ராப்பரா டெஸ்ட் எதனால மிரரை கைட்டு வச்சிருக்கீங்க? வெயிட் ஓ வண்டியே வெயிட்டா இருக்கா? மிரர் இருக்கனால வண்டி இருக்காரு. பர்பஸா அவன் உண்மையா சொல்லணும்னா ஃபுல்லா சிட்டிக்குள்ள தான் ஓட்டிட்டு இருக்கான். அதனால வந்து மிரர் வந்து வச்சுட்டு கரெக்டா இது பண்ண முடியல. இடிக்கிறத விட பெருசா வருது. அதனால அதை கழட்டி வச்சாச்சு. இப்ப அது என்னன்னா மாட்னா லூஸ் ஆகி காது மாதிரி திரும்பிக்குது. அந்த ஃபால்ட் வந்து நார்மலாவே இருக்கு. இதுல த்ரெட் ப்ராப்ளம்ல வந்து இருக்கு. நட்டு கொஞ்சம் ஆமா ப்ராப்ளமா தான் இருக்கு. சோ வேற என்ன மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கீங்க வண்டி? சைடுல எதுவும் மாடிஃபிகேஷன் லிவர் கார்டு போட்டுருக்கேன். லிவர் கார்டு மட்டும் நல்லா கார்பன் ஃபைபரோட நல்லா இருக்கு. வண்டிக்கு லுக்கா இருக்கு கார்பன் இந்த லிவர். சரி. அப்புறம் மெயின்டெனன்ஸ்ல எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி இந்த செயின் லூப் இந்த மாதிரி விஷயம்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணுவீங்க? கரெக்டா ப்ராப்பரா எப்படி லூப் பண்ணுவீங்க? அந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையும் ஏதாவது கழட்டி கிழட்டி அந்த மாதிரி அவன் இதுல முன்னாடி முன்னாடி கைட்டு அந்த மாதிரி சொன்னா அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல க்ளீன் பண்றதுக்கு. பாக்கெட் வந்து கவர்ல கழட்டிட்டு கொடுங்களேன். சோ கைஸ் ஏதா சொல்றப்பா இது கழட்டிட்டு எதை அது பேர் என்ன சொல்லு? பேர்லாம் தெரியலடா. பாக்கெட் கவர் அது. ஸ்ப்ராக்கெட் கவர் செயின் ஸ்ப்ராக்கெட் கவர் முன்னாடி இருக்கிறத கழட்டிட்டு அதுக்கப்புறம் இதுலயும் டீசல் ஊத்தி க்ளீன் பண்ணி 250க்கு வந்து இந்த மாதிரி கார்ட்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. நல்லா இருக்கு. இது இன் கேஸ் வந்து சாரிங்க மாட்டுறதா இருந்தாலும் இது மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. இவ்வளவு தூரம் வரைக்கும் நீட்டிட்டு கொடுத்துட்டு இது நல்லா சூப்பரா கொடுத்துருக்கு. இந்த Gen 3ல சூப்பரா கொடுத்துருக்காங்க. நல்லா கொடுத்துருக்காங்க. இதுல ஸ்டிக்கரிங் வேற அடிச்சிருக்கான். ட்ரஸ்ட் யுவர் சொல்லலாம் என்ன கேள்வி வந்துடல. அதை கழட்டிட்டு ஃபுல்லா க்ளீன் பண்ணி இது பண்ணும்போது வந்து நல்லாவே இதுவாகுது. ஆனா என்ன இதுல ஒரு பிரச்சனையா இருக்குன்னா லூப் வந்து அடிச்சா மழை மட்டும் பெஞ்சதுன்னா டக்குன்னு போயிடுது. ஏன்னா ஒரே மழையில போயிடுது. ஒரே மழை போயிடுது. கீச் கீச்சின்னு சவுண்ட் வருது. சிட்டிக்குள்ள எதுவும் சின்ன சின்ன மண்ணுல இந்த மாதிரி மண்ணு தான் வந்து என்ன பண்ணுது செயின்குள்ள போயிட்டு இது டேமேஜ் பண்ணுது. பாத்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லா சிட்டி யூஸ்க்கே எப்படி இங்க சைட்லயும் சேர் அடிக்குது. இது ஒண்ணுதான் பெரிய பிரச்சனையா ஃபேஸ் பண்றது. தெரியல. இது ஆக்சுவலி இவ்வளவு தூரம் கொடுத்துட்டு இப்போ இங்கெல்லாம் கொஞ்சம் இப்படி கவர் பண்ணியிருக்கலாம். இதுக்கு ஒரு டிசைனா தான் இருக்கு. ஆனா இங்க இருந்துலாம் இந்த கேப்ல இருந்து தண்ணி அடிக்குது. அந்த இங்க அடிக்குது பார்த்தாலே தெரியுது. பிரேக் லைட்டு அதே மாதிரி முன்னாடியும் பாத்தீங்கன்னா இன்ஜின் எல்லாமே ஃபுல்லா அப்படியே கொஞ்ச நாள் இப்படியே அடிச்சுட்டு அப்படியே விட்டு ஓட்டணும்னா ஃபுல்லா எல்லாம் ரெஸ்ட் ஆயிடும் போல. ஃபிளாஷ் பேட் கொடுத்துருந்துருக்கலாம். நார்மலா வண்டி நீட்டா மெயின்டைன் பண்றவன் தான். சோ இது வந்து இந்த ப்ராப்ளமும் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக நாங்க வாட்டர் வாஷ் எல்லாம் பண்ணாமலே ரிவ்யூ எடுத்துட்டு வந்திருக்கோம். இவ்வளவு தூரம் வச்சு அடிக்குது. உள்ளலாம் போயிடுது மச்சான். போயிருது. கையெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது போல. நம்ம கை வச்சு தான் உள்ள ஃபுல்லா வாட்டர் வாஷ் விட்டு தண்ணி ப்ரெஷர் பண்ணி தான் அடிக்கலாம். ஸோ இன்னொரு ஆளும் வந்திருக்காரு. அப்படியே ஒரு ஹாய் சொல்றேன். ஹாய் ஹலோ கைஸ். நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க? பல்சர் P150 வச்சிருக்கேன். 2023 மாடல். நாங்க ஷார்ட்டா பிபின்னு சொல்லுவோம். சொல்லுவோம். கிட்டத்தட்ட அடுத்து வரப்போற ட்ரிப்புக்கு நம்மால அந்த வண்டியை எடுத்துட்டு தான் வர போறாரு. அதுல நீங்களாம் பார்க்கலாம். பீக்காக தான் வெயிட்டிங். பீ வந்ததுன்னா அவ்வளவுதான். பீ மட்டும் வந்து வச்சுங்களா செம்மையா இருக்கும். ஸோ நீங்க யாராவது புதுசா நம்ம சேனலுக்கு யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல வந்து எங்களோட ஃபுல் இது நம்மளோட RC 390 மச்சான் ADV 390 பல்சர் P150 பல்சர் P150 250 அதே மாதிரி R15 V21 ஆல்ரெடி நம்ம சேனல்ல 2 வீடியோ போட்டிருப்போம். நீங்க அதையும் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1,10,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி அது ஒன்று வருது. என்ஃபீல்டு வருது. நிறைய வண்டி வருது. சரி கைஸ் அவ்வளோதான். எவ்வளோ ஓடி இருக்குன்னு ஓடணும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிடுறேன். ப்ளூடூத் தனியா இது கனெக்டிவிட்டி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்கு கைஸ் இந்த வண்டியில. ப்ளூடூத்துக்கு பரவாயில்ல. இது மாதிரிலாம் ஃபோனுக்கு தனியா பாருங்க. ஃபோனுக்கு பாருங்க ஃபோனுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இது இன்டர்காமரோடது. அப்புறம் இது என்னது நம்ம வண்டில உங்களுக்கு நார்மலாவே பாத்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். குவிக் ஷிஃப்டர்லாம் இருக்கு. ஆமா 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 அதையும் வச்சுக்கிறாங்க. ஓடோ கம்மி ஓகே 9,445 கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 9,500 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. ஸோ இவர் தான் வண்டி ஓனரு. இன்னும் வேற என்ன கேள்வி இருக்கு அப்படின்றத நான் அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே கேட்க அப்படியே சொல்றேன். என்ன இதில் நோட் பண்ண விஷயம்னா வந்து இங்கே சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அது C2C கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு விஷயம். எனக்கு தெரியும். இப்போ எல்லாமே யூஸ் பண்ணுறது C2C தான் யூஸ் பண்ணுறாங்க. USB to C கூட கிடையாது. ஸோ அதனால C2C இதில் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பற்றி அப்படியே சொல்லிட்டேன். சொல்ல வேற சஸ்பென்ஷன் என் வெயிட்டுக்கு வந்துட்டு சஸ்பென்ஷன் அவ்வளோ எதுவுமே தெரியல. ஸ்டிஃபா இருக்கா சாஃப்டா இருக்கான்னு தெரியல. 80 kg ஒரு 2 பில்லியன் உட்கார்ந்தா அப்பதான் தெரியுது. எப்படி பள்ளம்லாம் விட்டா ரொம்ப ஹார்டா ஃபீல் ஆகுதா? நார்மல் நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலி கொஞ்சம் சஸ்பென்ஷன் ஹார்டா இருந்தா தான் வந்து ஹை ஸ்பீட் கேப்பபிலிட்டிக்கு நல்லா இருக்கும். பரவாயில்ல நீ ஓட்டுறதுக்கு. அப்புறம் உனக்கு ஒருத்தர் ஓட்டினா சூப்பரா இருக்கு.
ஓகே. பீரியனா சேர்ந்து லாங் ட்ரிப் இது வரைக்கும் போல இது வரைக்கும். சீக்கிரமே ஃபியூச்சர்ல போவீங்களா? ஃபியூச்சர்ல போவாங்க. ஓகே, ஓவரால் ஓகே 250 வாங்கலாம். ஆஃப் கோர்ஸ் ஓவரால் சூப்பராகவே வாங்கலாம். நான் சொல்றது ரேடியேட்டர் ஃபேனே ஓட மாட்டேங்குது, ரேடியேட்டரே ஓட மாட்டேங்குது. வண்டி ஹீட்டே ஆக மாட்டேங்குது. ஜிஎஸ்டிக்கு அப்புறம் பிரைஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது? ஜிஎஸ்டிக்கு அப்புறம் ஒரு 2,76,000 70 நான் வாங்க சொல்ல பிரைஸ் கம்மியா இருந்துச்சு. ஆஃபர் பிரைஸ் 60 வந்திருக்குமா? 2,60,000 என்ன 8,000 பிரைஸ் கம்மியாமா? இப்போ வந்து எவ்வளோ 12,000 கம்மியா இருக்கு. 12,000 மறுபடியும் இப்போ கம்மியாயிருக்கு ஜிஎஸ்டி நியூ ரூலுக்கு அப்புறம். ஸோ கைஸ், யார் யார் வாங்க போறீங்க என்ன ஏதுன்றதையும் அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அப்புறம் ஓவராலாக சொல்லுங்க வண்டியோட பில் குவாலிட்டி அப்புறம் இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் எப்படி இருக்கு என்ன சொல்லுங்க. அதெல்லாம் இது பிளாஸ்டிக் நல்லா இருக்கா? ஓகே, அதான் இதெல்லாம் மஸ்ட். அது மட்டும் தான் பிளாஸ்டிக். இது அவ்வளோதான். டேங்க்லாம் வந்து இரும்புல தான் வருது. இது மோஸ்ட் டைம் ஓகே. ஓவரால் அப்புறம் வண்டி மோஸ்ட்லி உங்களுக்கே தெரியும் கேடிஎம்னாலே ஒரு வைப்ரேஷன் தான். Gen 2லேருந்தே வைப்ரேஷன்லாம் சொல்லுவாங்க. வைப்ரேஷன்னா கேடிஎம்னால வைப்ரேஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? ஸ்டார்டிங்கில் பெருசாக வைப்ரேஷன் தெரியல, இப்போ கொஞ்சம் லைட்டாக தெரியுற மாதிரி வைப்ரேஷன் கொஞ்சம் 4 கிலோமீட்டர்ஸ் போக எப்படின்னு எல்லாம் தெரியல. இப்போ தான் 10,000 தொட போகுது. இதுக்கப்புறம் என்னென்ன வைப்ரேஷன்லாம் என்னன்னு தெரியும். இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 15,000 மேலே இன்னும் கொஞ்சம் வைப்ரேஷன் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் எல்லாமே லூஸ் ஆகும்போது இதுவாகும்போது. ஸோ அதே மாதிரி மைலேஜ் இந்த அளவு செட் ஆனதுக்கு ஒரு மெயினான ரீசனாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? 4,000 RPM மோஸ்ட்டாக ஓட்டணும். சூப்பர். அது ஒரு நல்ல 1,000 கிலோமீட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வரைக்கும் 4,000 RPM to 5,000 RPMல கம்பல்சரி கியர் சேஞ்ச் பண்ணிடுறோம். அதனால தான் வந்து ADV 390மே அவ்வளோ மைலேஜ் இருக்கு. அது ஒரு பிலோ 5,000 RPMக்குள்ள ஓட்டினாலே எல்லா வண்டியுமே சூப்பர் மைலேஜ் தரும். கிடைக்கும். நீங்கள் புது வண்டி எடுக்கிறீங்கன்னா மச்சான் சொல்ற மாதிரி கண்டிப்பாக அந்த ரேஞ்சுக்குள்ளே 1000 வரைக்கும் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுங்க. அதுக்கப்புறம் ஓரளவு மைலேஜ் செட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே மைலேஜ் கொடுக்கும். அதுக்கப்புறம் வேறு ஃபியூச்சர்ஸ் இதில் ஏதாவது பார்க்குறீங்களா? இதுல என்ன ஃபீச்சர் ஹைலைட்டட் ஃபீச்சர்னா நானே இப்போ தான் நோட் பண்ணுறேன். என்னன்னா இப்போ நம்ம இண்டிகேட்டர் போட்டு இப்போ ஒரு இந்த லெஃப்ட் ரைட் டர்ன் பண்ணுறோன்னா அதை டர்ன் பண்ண உடனே ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் கழிச்சு இண்டிகேட்டர் வந்து தானே ஆஃப் ஆயிடுது. அது கிட்டத்தட்ட ஒரு கார் மாதிரி ஸ்டீரிங் இப்படி ஆப்போசிட் திருப்பினதுக்கு அப்புறம் ஆகிற மாதிரி இண்டிகேட்டர் ஆட்டோமேட்டிக்காக இண்டிகேட்டர் ஆஃப் ஆயிடுது. ஸோ இந்த சென்சார்ஸ்லாம் இதில் இருக்குது. பயங்கர யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஆஃப் அண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேல எங்கே பார்த்தாலுமே ஒரு சைடு இண்டிகேட்டர் போட்டே போயிட்டு இருப்பாங்க 2 வீலர்ஸில். நம்ம மேபி அப்படி மறந்தாலும் அந்த அளவுக்கு லேண்ட்லாம் ஷிஃப்ட் பண்ணா அப்போ என்ன ஒரு மைனூட்டே நோட் பண்ணிலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க கேடிஎம். அது ஒரு Gen 3 250ல அது ஒரு ஹேட்ஸ் ஆஃப் ஆன விஷயம். அப்புறம் டிஸ்பிளேல ஏதாச்சும் சேஞ்சஸ்? டிஸ்பிளேல நீங்கள் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்புறம் என்ன அப்படியே கிட்ட அப்படியே கொஞ்சம் கிட்ட வந்து காட்டு என்ன கிட்ட அந்த டிஸ்பிளே அப்படியே காமிங்க. இப்போ இந்த ரைடிங் மோட் சேஞ்ச் பண்ணுறேன். ட்ராக் மோட் போட்டுட்டு இப்போ வண்டி வந்துட்டு ஆன் பண்ணா இந்த மாதிரி ரெடி டு ரேஸ் அப்படின்றது தீமே வந்து ஒயிட் கலர்ல இல்லாம ரெட் கலர்ல வந்திருது. பவர்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? பெருசா தெரியல, பவர்லாம் தெரியாது. பவர் பெருசா இருக்காது. ஆனா இதுல ஏதோ இந்த டைமர் இருக்கு, லேப் இதெல்லாம் காமிக்குது. லேப் டைமர் ABS ஆஃப் பண்றது ஆன் பண்றது ஏதோ பட்டன் கொடுத்தா ஸ்டார்ட் ஆகும். நோ லேப் டைம் நோ செட் கொடுத்து லேப் கீழ எடுத்தா லேப் ஸ்டார்ட் ஆயிடும். லேப் ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க அதுக்கு அப்புறம் இத வச்சு ஓட்டிக்கலாம். நம்ம எவ்வளவு இது ஓட்றோம்ன்ற மாதிரி ஒரு ட்ராக் பர்பஸ் தான் கொடுத்திருக்காங்க டியூக்கு. ஆஃப் கோர்ஸ் மத்தபடி நார்மல் விஷயம் ஹசார்ட் வருது இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். ஹசார்ட் வந்து இருக்கு இந்த வண்டியில. இப்போ ஆஃப் பண்ணாலும் ஹசார்ட் எரியுமா? ஹசார்ட் எரியும். பரவாயில்லை. இது மாதிரியும் லாக் பண்ணாலும் எரியும்ல? லாக் பண்ணிட்டாலும் சாவி எடுத்துட்டாலும் ஹசார்ட் வந்து நமக்கு வந்து எரியும் गाइस. சாவி வந்து எடுத்தாச்சு, ஹசார்ட் காமிக்குதா? எரியும். ஸோ நம்ம எங்கேயாவது டிஸ்பிளே மட்டும் அது மட்டும் ஆன்ல இருக்கும். ஆனால் வண்டி வந்து லாக்ல இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஐ மீன் அதுக்கப்புறம் ஹசார்ட் ஆஃப் பண்ணா மட்டும்தான் ஆஃப் ஆகும். இது பரவாயில்ல, ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர் இதெல்லாம். கண்டிப்பா கேடிஎம் இந்த மாதிரி நிறைய நோட் பண்ணி நிறைய பண்ணிருக்காங்க. ஏன்னா எங்கேயா நிறுத்திட்டு போறோம் அப்படின்னா கூட ஹசார்ட் யூஸ் ஆகும்ல, போட்டுட்டு போய்க்கலாம். ஸோ இது நார்மல் மோட்ல ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்காமி. நார்மல் மோட் போட்டாச்சு. அப்படியே தீமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் நார்மலாக சிம்பிளாக இப்படி வந்துடும். இதில் வந்து ஓடோ இதெல்லாம் காமிக்குது. அதில் மட்டும்தான் நமக்கு அந்த லேப் டைமிங்கு இந்த மாதிரி விஷயம்லாம் காமிக்குது. சரி ஓகே, பிரச்சனைன்னு ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா இந்த வண்டியில்? பிரச்சனை அந்த குயிக் ஷிஃப்டர் ஆன் பண்ணி ஓட்டினா மட்டும் லைட் அந்த குயிக் ஷிஃப்டர் கீழே வச்சிருந்தா ஆஃப் ஆகும் தானா வண்டி. அப்படியே லைட்டாக பவர் வந்து டிராப் ஆகும் டக்குன்னு. ஏன்னா கியர் மாற்ற போகிறேன் அப்படின்னு சென்சார் இது பண்ணி பவர் டிராப் ஆகும். கால் வச்சிருக்க நமக்கு டேர்னிங்கில் எதனா திருப்பும் போது அப்படி ஆச்சுன்னா
அது உழுற மாதிரி ஆயிருக்கு 2-3 வாட்டி. டக்குன்னு பவர் டிராப் ஆகும்போது இது பண்ண முடியும். அப்போ எந்த மாதிரி இடத்துல குவிக் ஷிஃப்ட் யூஸ் பண்ணலாம்னு நீ ப்ரிஃபர் பண்ணுவ? ஹைவே தான். ஹைவே மட்டும். அப்புறம் ஓவரால் அந்த சுவிட்ச் குவாலிட்டிலாம் எப்படி இருக்கு? நான் அப்போ நோட் பண்ணிருக்கேன். சுவிட்ச் குவாலிட்டி நல்லா சூப்பராக இருக்கு. இதெல்லாம் இது லைக் நம்ம ஏடிவில இருக்கிறதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இது சுவிட்ச் குவாலிட்டிலாம் எப்படி இருக்கு? ஏதாவது நீங்க ஏதாவது லாக்லாம் ஃபீல் பண்ணிருக்கியா? அது எதுவுமே இல்லை. சூப்பர், எல்லாமே ஓகே. எல்லாமே நம்ம சுவிட்ச் குவாலிட்டியும் நம்ம சூப்பரா ஸ்டார்டிங்ல மட்டும் இண்டிகேட்டர் ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சுல, அது இண்டிகேட்டர் எரிஞ்சிட்டே இருந்துச்சு. அது ஆனா அதுக்கப்புறம் சர்வீஸ்க்கு அப்புறம் இதுவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு மட்டும் தான் ஒரு நாள் இருந்து தண்ணி கிண்ணி ஏதோ எடுக்கும்போது தண்ணி அதுக்கப்புறம் மேபி ஏதோ சம்திங் ஃபால்ட்டா இருந்திருக்கும். ஆனா மத்தபடி குவாலிட்டியா தான் இருக்கு. சும்மா இல்லாம இது போயிடு மத்தபடி வண்டியில தான் சேர் அடிக்கிறது மட்டும் தான் பிரச்சனைன்னு சொல்லணும். மத்தபடி சொல்ல முடியாது. நார்மலா இருக்கிறது தான் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை நீங்கள் நார்மலாக இப்போ டயர் அக்கர் வந்து 1500 ரூபா கொடுத்து வாங்கினீங்கனாலே புது வண்டி வாங்கணும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு டயர் அக்கர் வந்துடும் போது ஓரளவு இவ்வளோ சேர் இருக்காது. டயர் அக்கர்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. அது ஏதோ பேர் வந்து இதை வெல்ட் பண்ணி இங்க இருக்க போல்ட்லாம் எடுத்து பண்றாங்க. டைரக்ட் ஃபிட்டே வந்துருச்சா மச்சான் இப்போ. ஸோ அதனால நீங்க வாங்குறீங்கன்னா அது போட்டுக்கிட்டீங்கன்னா சிட்டி யூஸ்க்கு பயங்கரமா யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி பில்லியன்லாம் கூட்டு போறீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க ரெகுலரா பில்லியன் யார் கூட்டு போவீங்க மிஸ்டர் ஹரிஷ்? பில்லியன் கம்ஃபர்ட் பத்தி சொல்லுங்க. பில்லியன் கம்ஃபர்ட் சீட் கம்ஃபர்ட் பத்தி சொல்லு. சீட் கம்ஃபர்ட் சூப்பரா தான் இருக்கு. சூப்பரா தான் இருக்கு. உங்களுக்கு சூப்பரா இருக்கா? லாங் ரைட்ல எப்படி? அதெல்லாம் ஓகே. ஷார்ட் ரைடு ஏதோ இது வரைக்கும் பேக் பெயின் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா? லாங் ரைட் பண்ணா இது. சரி, அப்புறம் உங்க கோ பேசஞ்சருக்கு கோ பேசஞ்சரா அவங்க எப்படி? இது கோ பேசஞ்சர் இதுல வந்து இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமா உட்கார்ந்தவங்க யாரு, அது வந்து அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க, அதிகமா டிராவல் பண்ணிருக்காங்க பைக்ல அப்படின்னா அவங்களோட சீட் கம்ஃபர்ட் பத்தி நீங்க சொல்லுங்க. கன்ஃபார்ம் சொல்லிருப்பாங்க. இல்ல ஜெனரலா கேக்குறேன். லாங் ரைட் போறோம் மாறன் வந்திருப்பாங்க. 1 மணி நேரம் கம்ஃபர்ட்டா தான் இருக்கும். 2 மணி நேரம்னாலும் ஒன்றும் வழியெல்லாம் இல்லாம கொண்டு போலாம் அவங்கள. ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா கூட நீங்க வாங்கி ஓட்டிக்கலாம். கப்பிள்ஸா இருந்தா கூட 3D ப்ரோ நீ சொல்லி கப்பிள்ஸா இருந்தா 250 வாங்காம வாங்கலாம். ரொம்ப இதுவா இருக்காது. சீட் நல்லா இருக்கும். சீட் பரவாயில்ல. கேடிஎம் வந்து ரியர் சீட் நல்லா இருக்காது. கேடிஎம் நம்ம ஏடிவிலயும் இது RC390 லாம் பாத்தீங்கன்னா சீட்டே கிடையாது. அது கரெக்ட். ஆமா, அது ஒரு இப்ப நம்ம சிட்டி அது பர்பஸ் வேற. ரெண்டு ஏடிஎம் பர்பஸ் வேற, அதுவும் பர்பஸ் வேற. பட் ஸ்டில் ஒரு சீட் கம்ஃபர்ட் கொண்டு கொடுத்திருந்தாங்க. சிட்டிக்கு யூஸ் பண்றதுக்குலாம் நல்லா இருந்திருக்கும். இது வந்து அந்த பிரச்சனை இல்ல. நீங்க கமிட்டடா இருந்தீங்கன்னா தாராளமா 250 வாங்கி பின்னாடி தூக்கி உட்கார வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பிரச்சனை கிடையாது. இந்த சீட்ல கூட உட்கார சொல்லுங்க. 2 பேரும் உட்கார மாதிரி பெருசா இது. அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் நார்மலா இந்த வண்டியை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்லயோ இல்ல இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கேன், அதுலயே டிஎம் பண்ணுங்க. அட்வான்டேஜ் தான் வண்டி அட்வான்டேஜ் தான் இருக்குதுன்றான். வண்டி அட்வான்டேஜ் தான் இருக்குது. மைலேஜ் தருது நல்லா இருக்கு, பவர் நல்லா இருக்கு. நாங்களுமே புஷ் பண்ணி நானும் ஓட்டிருக்கேன், மச்சானும் பர்சனலா ஓட்டிருக்கான். சூப்பரா இருக்கு. சொல்லவே தேவையில்ல. அதெல்லாம் வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. டயர்ஸ்லாம் என்ன டயர்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா MRF தான் யூஸ் பண்றாங்க. பட் ஸ்டில் வந்து பெஸ்ட் குவாலிட்டி 7500 ரூபீஸ் மேல தான் வருது இந்த டயர்ஸ். ஒரு டயர் பர்பஸ் உள்ள டயர் போல இது MRFல இருந்து கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் ஓடி இந்த டயர்ல என்ன பிரச்சனை வந்திருக்குல? ஒரு 3 பஞ்சர் ஆயிடுச்சு. அது என்ன டயர் காரணம் இல்ல. அது டயர் காரணம் ஏதோ ஒரு குட்டி கம்பி ஏதோ கம்பி ஏறிச்சு. கீரி சின்னதா, அதாவது அது வந்து காமனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இப்போ ஒரு ட்ராக் பர்பஸ் டயர் உள்ள வண்டி வாங்குறீங்க அப்படின்னாலே ஒரு 7000 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து அது கண்டிப்பா வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. பாத்துக்கணும். கல்லெல்லாம் ஓட்ட முடியாது. நம்ம ஆஃப் ரோட் டயர் மாதிரி ஓட்ட முடியாது. லைட்டா கீரி குட்டி குட்டி பஞ்சர் நிறைய வந்து ஆயிடுது. டயர்ல த்ரெட் பேட்டர்ன் வந்து கீரி அதுக்கு அப்படியே டக்குனு வந்து பஞ்சர் ஆயிடுது. ஸோ ஆனால் டயர் குவாலிட்டி அப்புறம் வந்து கிரிப்லாம் வந்து சொல்லவே வேணாம். கார்னரிங் இதெல்லாம் வந்து கிரிப்லாம் வேற லெவல். ஆனால் இந்த ஒரு ப்ராப்ளம் தான் டயரை பொறுத்த வரைக்கும் கேடிஎம்ல இவங்க கொடுத்ததுல இந்த வந்து 3 பஞ்சர்ஸ் போட்டாச்சு. இது வரைக்கும் வண்டி ஒன்றும் பெருசாக ஆனது இல்லை. ஓடிதான் இருக்கு. இப்போ அப்படியே தான் எடுத்துட்டும் போறோம். கிட்டத்தட்ட ட்ரிப்புக்குமே அப்படியே தான் எடுத்துட்டு போறோம். 2 பஞ்சர் தான் இருக்கு. இன்னும் 2 பஞ்சர் இருக்கு, ஃபீல் பண்ணாமலே இருக்கு. ஆனாலும் எப்படி சொல்றது, என்ன ஒரு எப்படி இப்போ காத்து குறையுதுன்னா எப்படி குறையும்? ஒரு 5 டேஸ்ல 2 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் 5 டேஸ்ல ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் குறையுதுன்னா ஓகே பரவாயில்ல. மைனூட்டான ஒரு இதுதான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய அப்டேட்டும் இருக்கு. கூடிய சீக்கிரம் நாங்கள் அதை சொல்றோம். இந்த 250ல ஆரம்பிச்சு எங்க கேங்கே அப்படியே வந்து ஒரு பெரிய ட்ரிப். நீங்களாம் வந்து கண்டிப்பா ஒரு பைக்கர் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா தெரிஞ்சுக்க நிறைய விஷயம் இருக்க மாதிரி ஒரு ட்ரிப்பு கிளம்பிட்டு அதுக்கான பிளானிங்லாம் போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்த்து நீங்க அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்குள்ள அந்த ட்ரிப் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து
வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனல் நியூவாக வந்தவங்க மட்டும் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் 250 வாங்கல ஏதாவது கேள்விகள் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சுக்க பர்சனலாக இருக்குன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்குது, அதுவும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷன் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே நான் ரிப்ளை பண்ணிட்டே தான் இருப்பேன். நீங்கள் டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாலையும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 3 ரிவ்யூஸ் தான் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு நாலேஜபிளாக இருக்குமான்னு தெரியல. நீங்கள் என்னங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் அதை வந்து ஓப்பனாக கேட்டோ இல்லை ஏதோ இது பண்ணி நான் வந்து அந்த விஷயம்லாம் சொல்லிடுறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ 250 நிறையா பேர் வந்து எதிர்பார்த்து வாங்கிக்கிட்டே இருக்கீங்க இந்த கலர் Gen 3. என்ன தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக வேறு எங்கேயும் கேட்டு தெரியல அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை வந்து நான் இன்ஸ்டாகிராம்லேயே இருந்தாலும் சரி, கமெண்ட் செக்ஷன்லேயே இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்துறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. வேறு ஏதாச்சும் வண்டியை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், இதில் அதாவது ஃபெயிலியர்ஸ் ப்ராப்ளம்ஸ்னு நாங்கள் ஒன்றும் ஃபேஸ் பண்ணல 10,000 கிலோமீட்டரில். ஃபேஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம வந்து சொல்ல முடியும். கேடிஎம் பொறுத்த வரைக்கும் இன்ஜின் ப்ராப்ளம் தான் நார்மலாக ஒரு 40,000 50,000 வரும். அதுவும் வந்து ரொம்ப அடித்து ஓட்டினா, மற்றபடி வராது எதுவுமே. அதான் அந்த குட்டி குட்டி வைப்ரேஷன் மட்டும் ஒரு 7,000 8,000 9,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் கொஞ்சம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எதாவது ப்ராப்ளம்ஸ்னு இருந்துச்சுன்னா நான் தனியாக அதுக்கு வீடியோ மேக் பண்ணுறேன். உங்களோட சஜஷன் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணிப்போம். ஓகே, அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம சேனலை தொடர்ந்து அப்படியே பார்க்குற நண்பர்களாக இருந்தாலும் சரி, இப்போ பார்த்துட்டு அடுத்த வீடியோ பார்க்கணுன்னு எதிர்பார்க்குறவங்களா இருந்தாலும் ட்ரிப்புக்கான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். அதுக்கு அரேஞ்ச் ஆகிற வீடியோவாக இருக்கும், இல்லை ட்ரிப்புலேயே டைரெக்டாக நீங்கள் எங்களை மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எப்படி போகிறோம், என்ன மாதிரிலாம் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோம், நாங்கள் என்ன ரூல்ஸ்லாம் வச்சுருக்கோம், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே? ஆமாம், அஃப்கோர்ஸ் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரீவியஸான வீடியோலாம் பாருங்கள். பார்த்து பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்தோன்னே வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு ஓகே நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லலாம் பண்ண வேணாம். நீங்கள் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இப்போ ட்ரிப்பு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நாங்கள் பயங்கரமாக வந்து நாங்கள் வந்து ஓட்டுறது, எப்படி ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறது, எப்படி வந்து கைட் பண்ணுறது, ஒவ்வொரு ட்ரிப்புன்னு நியூ கம்மர்லாம் வந்து எப்படி கைட் பண்ணுறது அப்படிலாம் சொல்லி ஒவ்வொரு தரையும் புதுசாக நாங்களே கற்றுக்குறோம். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் 2 வீடியோலாம் நாங்கள் கற்றுக்கிறத பேசிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் கற்றுக்கிட்டு சிலர் எங்ககிட்ட கேட்டு போகிற அளவு வளர்ந்துருக்கோம்ன்றதுக்கு அப்புறம் பேர் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல யூடியூப் நீங்களே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நார்மலா எனக்கு இன்ஸ்டால டிஎமும் நிறைய வருது. இவன் மச்சான் நீ சொல்லு, இவனுக்கு உனக்கு எத்தனை பேர் கேட்டு 390 வாங்கிட்டாங்க? கேட்டு RC 390 BS4 நான் வச்சிருக்கேன். சோ அதுல வந்து செகண்ட் ஹேண்ட் பைக்கே கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் வாங்கிட்டாங்க. இன்னொரு 4-5 பேர் கேட்டு அதுக்கு வந்து வெயிட்டிங் வந்து நல்ல வண்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஐடியாஸ் கான்டாக்ட் பண்ற கோயம்புத்தூர்ல இருக்காங்க நிறைய பேர், 2 பேர் இருக்காங்க. இங்க சென்னையில 2 பேர் கான்டாக்ட் பண்ணி இருக்காங்க அவங்ககிட்ட. சோ நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்துருங்க. சோ கைஸ் அவ்வளவுதான் இந்த வீடியோ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறமேட்டு நீங்கள் உங்கள் வேலைகளை பாருங்கள். அப்புறம் வந்து வீடியோ பாருங்கள். பபாய். Until then signing off, மாறன், ரியாஸ் and சந்தோஷ். அப்புறம் கேமராமேன் இருங்க, ஆஃப் பண்ணிடாதீங்க. ஏய் கட் பண்ணிட்டியா? வீடியோ எடுத்துக்கிறேன் இது. இப்போ ஓகே இப்போ சொல்லிடு. லோகித், ரியாஸ் என்கிற ஹரிஷ், சந்தோஷ், அதுக்கப்புறம் நான் உங்கள் மாறன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.